மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வறுத்து அரைச்சி ஒரு மஷ்ரூம் குழம்பு இன்றைக்கி செய்து பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6-7 மிளகாய் வத்தல், 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து வதக்கணும். தேங்காய் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்கணும். மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். குக்கர்லேயே குழம்ப தாளிச்சிடலாம். 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளித்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டி சேர்க்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப சிவக்க விட வேண்டாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்கணும். தக்காளி வதக்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக மாறினதுக்கப்புறம் 250 கிராம் அளவு மஷ்ரூம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பெரிய பெரிய துண்டாகவே வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். மஷ்ரூமை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு
குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இட்லி தோசையோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட கலந்துக்கலாம். பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்த்து கலந்துட்டா நல்லா நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.